எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆசிரியர் இப்படியாக ஆரம்பிக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே சுருக்கமாக என்ன சொல்லுகிறார்? நாம் அடிப்படை உபதேசம் அல்லது இந்த மூல உபதேசம் இவைகளையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காமல் நாம் பூரணராகும்படியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டும் என்பதாக இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே ஆகையால் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு நாம் எனது பூரணராகும்படியாக கடந்து போவோமாக. ஏன் நாம் இதுதான் நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். அந்த மக்கள் சிலர், அந்த எபிரேய மக்கள் சிலர் அல்லது பலர் பொதுவாக எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? கேள்வியில் மந்தமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள், பாலுண்கிற குழந்தைகளாக காணப்படுகிறார்கள். ஆகவேத்தான் அங்கே சொல்லுகிறார் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நீதியின் வசனத்தில் இன்னும் பழக்கப்படவில்லை. அப்போ இப்பவும் மறுபடியும் என்னது? மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக மாறிவிட்டது. மறுபடியும் நான் மூல உபதேசங்களை போதிக்க வேண்டி இருக்கிறது. ஏன் மறுபடியும் மூல உபதேசங்கள் போதிக்கப்பட வேண்டி இருக்கிறது? ஒருவன் மூல உபதேசங்களிலே சரியாக இருந்தால் மட்டும்தான் அவன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் என்கின்ற அந்த உறுதியை அடைய முடியும். அவன் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட்டால் மட்டும்தான் அடுத்து நீதியின் வசனத்திலே அடுத்தடுத்த போதனைகள் ரட்சிக்கப்பட்டவன் என்பதாக எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் ஆகையால் நான் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற போதனைகள் இருக்கிறது அல்லவா, கிறிஸ்துவின் பிரமாணம். அதை போதித்து அடுத்து நாம் பூரணராகும்படியாக எப்படி நீ பழக வேண்டும், அந்த பூரணராகும்படியாக ஒரு பாதை இருக்கிறது அல்லவா, அதிலே போக வேண்டும் என்றால் முதலாவது அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். அங்கே அடிப்படை சரியில்லை என்றால், அடிப்படையிலே குழப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நீதியின் வசனம் அங்கே செல்லுபடியாகாமல் போய்விடும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த கிறிஸ்தவத்துக்கு வருவதற்கு முன்பாக அந்த யூத மதத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் நீதி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் எல்லாம் தர்மம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். சரியாக துல்லியமாக 10 தசமபாகமாக எடுத்து கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் எழுதப்பட்டதோ அவர்கள் அதிலே எந்த ஒரு துல்லியமாக செய்கிறவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் அது அவர்களுக்கு அது நீதியாக இருக்குமா? இல்லை. அவர்கள் ஏன் அதை எப்படி செய்கிறார்கள்? இப்படி செய்வது எங்களுக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் இப்படி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், செய்தால் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் நற்செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறது, தூண்டுகிறது, பரிசுத்தத்திலே வளர போதிக்கிறது. ஆனால் அது எந்த அடிப்படையிலே என்கிறது என்றால் முதலாவது அடிப்படை உபதேசத்திலே நிற்க வேண்டும். இல்லை என்றால் வெளியில இருந்து பார்ப்பதற்கு அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒருவேளை கிறிஸ்தவர்களை காட்டிலும் மற்ற மதத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பலமான பாலுண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் மூல உபதேசத்தை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒருத்தன் குழந்தை, அவன் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ முதலாவது நீதியின் வசனத்திலே பழக வேண்டும் என்றால் முதலாவது மூல உபதேசத்திலே சரியான பின்புதான் நீதியின் வசனத்திலே பழக முடியும். ஆனால் இந்த உலகத்திலே உள்ள வேறு எல்லா மதங்களும் முதலாவது என்ன செய்யும்? நீ இதை செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்தால்தான் உனக்கு
இதெல்லாம் இந்த இந்த இவ்வளவு ரிவார்டு கிடைக்கும், அல்லது இதெல்லாம் செய்யவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவம் முதலாவது மூல உபதேசங்களை போதிக்கிறதாக இருக்கிறது. மூல உபதேசம் என்றால் என்ன? நீ எதுவுமே செய்ய வேண்டாம், உன்னால் எதுவும் கடவுளுக்கு முன்பாக நிற்க அளவுக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது, கடவுள் இரக்கமாக உன்னை காப்பாற்றுகிறார், நீ அதை நம்பு, உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து காப்பாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார், அதை விசுவாசிக்க வேண்டும், நீ ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்கிறது தான் மூல உபதேசம். அதிலே உறுதியான பின்புதான் ஆண்டவர் இப்படியெல்லாம் அன்பு காட்டி இருக்கிறார் அல்லவா, ஆகையால் அவரை போல நீ அன்பு காட்டு, ஆகையால் நற்செயல்களை செய் என்கிறதுதான் கிறிஸ்தவம். அதாவது முதலாவது மூல உபதேசத்திலே நிற்க வேண்டும். நாம் இதை வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் காண முடியும். பவுலுடைய ஒவ்வொரு நிருபங்களும் இந்த அடிப்படையில் தான் காணப்படும். முதலாவது ஆண்டவர் எந்த மாதிரி கிரியை செய்து ஆண்டவர் எப்படி நம்மை காப்பாற்றினார் என்கிறதை குறித்து தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருப்பார். அதை தொடர்ந்து அந்த நிருபத்திலே பாதி, அடுத்த பகுதி எப்படி இருக்கும், முதல் பாதி அப்படியாக இருக்கும், அடுத்த பாதி எப்படி இருக்கும், ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தபடியால் நாம் இப்படி செய்வோம், நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக செய்வோம் என்கிற அடிப்படையில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போம் என்றால் நமக்கு பரிச்சயமான அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட உட்காரம் செய்தார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனிதனுடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்போ இது அடிப்படை உபதேசம், ஆண்டவர் எப்படி மனிதனை காப்பாற்றுகிறார் என்பது மூல உபதேசம். இதன் அடுத்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே இந்த மூல உபதேசத்தில் நின்ற பிறகுதான் ஆண்டவர் ஏன் நம்மை காப்பாற்றினார் தெரியுமா என்கிற அடிப்படையிலே அடுத்த வசனம், ஏனெனில் ஏன் நம்மை காப்பாற்றினார், ஏன் ரட்சித்தார், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ முதலாவது நாம் நல்லது செய்ய வேண்டும், அதன் பிறகு ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிறதல்ல, முதலாவது ஆண்டவரனை காப்பாற்றினார் என்கிறது குறித்த ஒரு அடிப்படை உபதேசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். அந்த இடத்தில் நின்று கொண்டு அடுத்து இதற்காக நான் என்ன செய்யலாம், இந்த நன்றி உணர்வின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையில் நான் என்ன செய்யலாம் என்று செய்வதுதான் அடுத்த கட்ட போதனை. அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். முதலாவது இந்த மக்கள் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் ஏன், இன்னும் அடிப்படை உபதேசத்திலே வரவில்லை. அப்ப அடிப்படை உபதேசத்திலே நின்றால் மட்டும்தான் அதன் பிறகுதான் என்ன செய்ய முடியும், அந்த அடிப்படையில நின்று கொண்டுதான் நாம் அடுத்த நீதியின் வசனத்திலே பழக முடியும். அதற்கு முன்பாகவே வேண்டுமானால் மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் கிரியைகள் செய்யலாம், நான் இதை செய்து நான் இதெல்லாம் சம்பாதிப்பேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அது தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆகவே தான் இங்கே எபிரேய ஆசிரியர் அந்த மக்களுடைய நிலைமையை சொல்லுகிறார். மக்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் காலத்தை பார்த்தால் எல்லாவற்றையும் கற்று அந்த பூரண பாதையிலே அப்படி பயணித்து போதகராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி இல்லாமல் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு மறுபடியும் மூல உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே பலமுறை கேட்டு சொல்லிக் கொடுத்த மூல உபதேசம் மறுபடியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஏன் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் முழுமையாக விசுவாசிக்கவில்லை, அது உள்ளே போகவில்லை. அதை அப்பொழுது கேட்ட போது நம்பினார்கள், ஆனால் அந்த விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்போ உறுதித்தன்மையோடு நம்பவில்லை. ஒரு பிரச்சனை வந்தால் எப்பதான் விட்டு விட்டு போகலாம் என்கின்ற நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். அது நம்பிக்கை. கேட்டபோது சரி நல்லா இருக்கிறது என்று சொல்லி நம்பினார்கள். ஆனால் விட்டு விட்டு போகக்கூடிய அன்றைக்கு யூதர்கள் நிமித்தம் வந்த சில பலவேத போதனைகள், கள்ள போதனைகள் கேட்டபோது பரவாயில்ல நாம் இருந்த யூத மதத்துக்கு திரும்புவோம் என்கின்ற ஒரு குழப்பம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவே தான் நீங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், மூலோபதேசத்தை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இந்த மக்களுடைய சிச்சுவேஷன். இப்போ பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு திரும்ப 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 ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடம் திரும்ப திரும்ப எதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, மூல உபதேசத்தையே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அடுத்து எப்போதுதான் நீதியின் வசனத்தை போதித்து அவர்களை
பூரணராகும்படியாக அடுத்து ஆண்டவர் இப்படி காப்பாற்றி இருக்கிறார், ஆகையால் நாம் இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று என்கின்ற போதனை எப்பொழுது சொல்லிக் கொடுப்பது? ஆகவே தான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஸ்டாப், மூலோபதேசத்தை சொல்லிக் கொடுத்தது போதும், மூலோபதேசத்தை சொல்லிக் கொடுத்தது போதும் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். அதனுடைய பின்னணி ஏன் நிறுத்த சொல்லுகிறார்? மூலோபதேசத்தை அவர்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்களுக்கு எவ்வளவு முறை கேட்டும் இருக்கிறார்கள், சும்மா இருக்கிறார்கள். ஆகவே மூல உபதேசத்தை போதித்தது போதும். ஆகவே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் மறுபடியும் அதையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா? வேண்டாம், ஸ்டாப். மாறாக அடுத்து நீதியின் உபதேசம், கிறிஸ்துவின் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை குறித்த போதனையிலே நாம் அதை நம்மை பூரணமாக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதற்காக நம்மை அழைத்தார்? நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் புதிய மனிதனாக வாழ வேண்டும், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்கின்ற எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பது என்கிறது குறித்த போதனை இப்பொழுது பேச முடியவில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனது திரும்பி திரும்ப திரும்ப சொன்னதே மூலோபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறோம். ஏன் அவங்க என்னது மூலோபதேசத்திலே இன்னும் சேரவில்லை. ஒரு கேட்கும் போது சரியாக இருக்கிறது, அடுத்த நாள் மறுபடியும் வந்து இயேசு கிறிஸ்து உண்மையில தெய்வம் தானா, இல்ல ஒருவேளை இந்த நான் அன்னைக்கு போன கேட்ட இந்த யூதர்கள் வந்து சொன்னாங்க, இல்ல இயேசு கிறிஸ்துவ காட்டில மோசே தான் பெரியவர்னு சொன்னாங்க. இது எத்தனை தாட்டி பல முறை மூல உபதேசங்களை கேட்டவர்களும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் போதும், மூல உபதேசம் சொல்லி கொடுத்தது போதும், அடுத்து என்னது அடுத்து விட்டு கடந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்போ மூல உபதேசங்களாக இங்கே எபிரேயர் எதை பட்டியலிடுகிறார்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்போ முதலாவது இந்த மூல உபதேசம் என்று சொல்லுவது ஒரு இங்கே ஒரு 4 செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு. ஒரு 6 காரியங்களை இங்கே சொல்லுகிறான். இப்போ இது 6 காரியங்களும் தனித்தனியாக பிரித்து சொன்னாலும் இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். பாருங்கள், செத்த காரியங்களுக்கு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அது என்ன செத்த கிரியைகள்? செத்து போன கிரியைகள். மனிதன் என்ன கிரியைகள் செய்தாலும் அது அவனுக்கு ஆத்ம விடுதலையை தரவில்லை என்றால் அது எல்லாமே செத்த கிரியைகள் தான். நான் இதையெல்லாம் தேவனை சேரும்படியாக நான் இந்தந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறேன், நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், நான் இவ்வளவு புண்ணியங்களை செய்கிறேன், நான் இவ்வளவு பரிகாரங்கள் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் என்னெல்லாம் கிரியைகள் செய்கிறானோ அந்த கிரியைகள் மூலமாக ஒரு மனிதன் தேவனிடத்துல போக முடியவில்லை என்றால் அது எல்லாமே செத்த கிரியைகள். இந்த உலகத்தின் எல்லா வழிபாடுகளும் செத்த கிரியைகள். காரணம், அந்த கிரியைகள் வழியாக அந்த மத நம்பிக்கைகள் வழியாக, அந்த மத நம்பிக்கை காட்டுகிற சடங்குகள் வழியாக மனிதன் தேவனை அடைய முடியாது. ஆகவே அந்த மனிதன் செய்கிற எல்லா கிரியைகளுமே, நான் கடவுளை சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் என்னெல்லாம் கிரியைகள் செய்கிறானோ எல்லாமே செத்த கிரியைகள். அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு மனிதனுக்குள்ளாக முதலாவது இதுதான் வரும். அப்போ இது வந்தால்தான் அடுத்து உடனடியாக விசுவாசம் வைக்க முடியும் தேவன் பேர்ல. அப்போ நான் செய்கிற எந்த கிரியைகள் மூலமாக நான் கடவுளை அடைய முடியும் என்று சொல்லி ஒரு மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறான். எல்லா மதத்தை பின்பற்றுகிறவர்களும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது மதத்தை பின்பற்றாதவர்கள் கூட அப்படி ஒரு நம்பிக்கையிலே அவர்களை அறியாமல் இருக்கிறார்கள் என்கிறதுதான் உண்மை. ஆகவே தான் அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக அவர்கள் வாழுகிறவர்களாக இருப்பார்கள். நான் ஒரு காரியம் செய்கிறேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்கிறதா. அப்போ இந்த அடிப்படையில செய்யக்கூடிய கிரியைகள் எதுவுமே மனிதனை உயிர்ப்பிக்காது. நான் என்னதான் கிரியைகள் செய்தாலும், என்னுடைய பார்வையில் அது 100% பெர்ஃபெக்ட் போல தெரிந்தாலும் அது 100% பெர்ஃபெக்ட் அல்ல. ஆகையால் அது என்னை உயிர்ப்பிக்காது, அது என்னை சாகடிக்கும். யாக்கோபு சொன்னார் அல்லவா, யாக்கோபு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம்,
எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தது. சட்டத்திட்டம் ஒரு மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு நியாயப்பிரமாணம் மோச வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு மனசாட்சியிலே சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே அவனுக்கு தெரிந்த அளவுக்காகிலும் 100% நான் நிறைவேற்றுகிறேன், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 99% நிறைவேற்றி விட்டான். எல்லாவற்றையும் ஒன்று கூட பிசகாமல் 90% நன்மை செய்து விட்டார் இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள். ஆனால் ஒரு இடத்திலே தவறினால் கூட எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். பாருங்கள், ஒருவன் சட்டத்தை முழுவதும் கை கொண்டிருந்தும் ஏதாகலும் ஒன்றிலே ஒரு சட்டத்திலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னவர் அதே ஆண்டவர் தான் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். அப்போ நீ விபச்சாரம் செய்யாமல் கொலை செய்தாலும் அது நீ குற்றவாளிதான். ஆதலால் நீ நியாயப்பிரமாணத்து சட்டத்தை மீறினவனாகும் என்று சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் நான் இந்த என்னென்ன கிரியைகள் செய்கிறேன் என்று சொல்லி எந்த கிரியைகள் செய்தாலும் அவன் உயிர் பெற முடியாது. ஆகவே அது செத்த கிரியைகள். மனிதன் செய்கிற மனிதன் நான் இதன் மூலமாக நான் காப்பாற்றப்பட முடியும், இதன் அடிப்படையிலே நான் கடவுளை சென்று சேர முடியும் என்று சொல்லி என்ன கிரியைகள் செய்தாலும் அது செத்த கிரியைகள் தான். ரட்சிப்பை தராத, ஒரு ஆன்மீக விடுதலையை தராத எந்த ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ செய்கைகளோ அது செத்த கிரியை. ஆகவே அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நான் எந்த கிரியை செய்தாலும் நான் தேவனை அடைய முடியாது என்கிறதான் முதல் படி. அடுத்ததாக தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது, அப்போ நான் இனி இந்த அடிப்படையில நான் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ நான் இவ்வளவு நாட்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் இப்படி எல்லாம் செய்தால்தான் நான் இந்த பரிகாரம் இந்த கிரியைகள் செய்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது புரிந்து விட்டேன், இப்படி செய்தால் நான் கடவுளை சேர முடியாது. காரணம் நான் 99 நிறைவேற்றினாலும் என்னால் 100% நிறைவேற்ற முடியவில்லை. உண்மையில அது ஒரு பேச்சுக்காக சொல்லப்பட்டது. உண்மையிலே மனிதனால் ஒரு 50-50 கூட நிறைவேற்ற முடியாது. கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் அடைவதற்கு கடவுள் செட் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல 50-50 கூட ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியாது. ஆகவே என்னால் அந்த கிரியை செய்து அடைய முடியாது. ஆகவே அதிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். அந்த தவறான நம்பிக்கையிலிருந்து தான் மனம் திரும்புகிறேன். அப்போ நான் எப்படி கடவுளை சேருவது? அப்போ எப்படி நான் கடவுளிடத்திலே போக முடியும்? அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அன்றி ஒருவனாலும் பிதாவினிடத்திலே வர முடியாது, என் வழியாகத்தான் பிதாவை சென்று சேர முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவே நாம் தேவனிடத்தில் பிதாவிடத்திலே பரலோக ராஜ்யத்திலே சென்று சேர முடியும். ஆகவேதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆகையால் அவர் அதற்கு என்ன செய்தார் என்கிறதை அறிந்து ஆண்டவர் எனக்காக கிரியை செய்திருக்கிறார், என்னால் கிரியை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். அந்த இடத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். இப்போ நான் எனக்காக ஆண்டவர் ஒரு கிரியை செய்திருக்கிறார், என்னுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரம் செய்திருக்கிறார். அவர் 100ல 99 மட்டும் நிறைவேற்றவில்லை, அவர் 100க்கு 100 நிறைவேற்றி விட்டார். அதற்கும் மேலாக பூரணராக இருக்கிறார். ஆகையால் அவருடைய அந்த எல்லையற்ற பூரணத்துவம் எனக்கு பரிகாரமாக ஈக்குவல் ஆகும், அதுக்கு மேலாகவே இருக்கும் அவருடைய நீதி. ஆகையால் அவர் அப்படி சொல்லி அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக வந்தவரே நான் விசுவாசிக்கிறேன். அதான் தேவன் பேர்ல வைக்கும் விசுவாசம். அவர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்க, என்னை விசுவாசி, நான் உன்னுடைய பாவத்தை தண்டனையை ஏற்றுக்கொண்டேன், அவர் நம்முடைய கிருபாதார பலியாக மாறி இருக்கிறார். அப்போ இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் அந்த ரட்சிப்பு, அதிலே நம்பிக்கை வைத்து, உறுதியான நம்பிக்கை வைத்து விசுவாசிப்பது தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம். அப்போ இதுதான் என்னது ஸ்டெப். இதெல்லாம் இன்னைக்கு மனம் திரும்புதல், நாளைக்கு விசுவாசம், அப்படியே இல்லை. அப்படி எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு ரட்சிக்கப்படுகின்ற போது நடக்கிற காரியம், மனம் திரும்பின உடனடியாக அடுத்த கட்டமே என்னதுதான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானம் என்றால் என்ன? ஸ்நானங்கள் என்று சொல்லப்படுது. பல்வேறு ஸ்நானங்கள் அன்றைக்கு யூதர்கள், இது யாருக்கு எழுதுகிறது? இந்த கடிதம் எபிரேயர்களுக்கு எழுதுகிறது, யூதர்களுக்கு. யூதர்களுக்கு அன்றைக்கு பல்வேறு விதமான ஸ்நானங்கள் என்றால் குளியல்கள், சுத்திகரிப்பு முறைகள் இருந்தது. அப்போ
அதை குறித்த ஒரு தெளிவு. நான் எந்த இடத்திலே போய் இப்படி எல்லாம் சுத்திகரிப்பு செய்தாலும் அதெல்லாம் சரீர சுத்திகரிப்புக்கு தான் முடியும் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்வது. உண்மையை புரிந்து கொள்ளு. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்நானம் கிடைக்கிறது, பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் கிடைக்கிறது என்கின்ற அந்த ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம். இப்ப இது எல்லாமே இதெல்லாம் தான் அடிப்படை உபதேசம். இப்போ மனம் திரும்புதல், விசுவாசம், அடுத்து ஞானஸ்நானம். கிறிஸ்து விசுவாசிக்கும் போதே நாம் ஞானஸ்நானம் படுகிறவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் படுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கும் போது, தண்ணீருக்குள்ளாக மூழ்கும் போது இல்ல, அது சடங்கு. அதான் அது அன்றைக்கு இருந்த ஒரு மரபு. ஒரு மனம் திரும்பினதை வெளிப்புறமாக அடையாளப்படுத்தும். நான் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு நம்பிக்கைக்கு மாறிவிட்டேன், முன்பு இந்த நம்பிக்கையில் இருந்தேன், நான் இப்பொழுது இந்த நம்பிக்கைக்கு மாறிவிட்டேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சடங்கு. ஆனால் இங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்குதல், கிறிஸ்துவுக்குள்ளாக முழுகுதல், அது அப்படி என்றால் அது என்னது? அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் சேர்ந்து நான் முழுகுகிறேன் என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதுதான் என்னது? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அடுத்ததாக கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல் இதெல்லாம் அன்றைக்கு யூதம் மக்களிடத்திலே காணப்பட்ட அந்த நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எழுதுகிறார். இது யாருக்கு யூதர்களுக்கு எழுதுவது. இப்போ கைகளை பொதுவாக எதுக்கு வைப்பார்கள்? ஒரு மனிதனை திருநிலைப்படுத்துவதற்காக வைப்பார்கள். இந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு இந்த பொறுப்பு தரப்படுகிறது என்கின்ற அந்த என்கிறதற்காக கைகளை வைப்பார்கள். உங்களுக்கு இன்றைக்கு இன்றிலிருந்து நான் இப்படி உன்னை இந்த ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே எண்ணெய் தேய்த்து அப்படி அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த அடிப்படையில் தான் கைகளை வைக்குதல் காணப்பட்டது. அப்போ இங்கே கைகளை வைக்குதல் என்று சொல்லும்போது ஒரு பொறுப்பை ஏற்படுத்துதல். இது என்னது? இது அடிப்படை உபதேசத்திலே வருகிற ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பு தருகிறார். நம்மை அபிஷேகம் பரிசுத்தாவினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிறார். அப்போ உங்களோட கூட எங்களோட உங்களையும் கிறிஸ்து இயேசு ஆளாக அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம் தான், அதை சொல்லுகிற ஒரு காரியம் தான் இந்த கைகளை வைக்கிறது. அதாவது ஒரு ஒரு பொறுப்புக்கு என்று நியமிக்கப்படுதல். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம், ஆசாரியர்களாக ராஜாக்களாக நிலைநிறுத்தப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் ஒரு பொறுப்பு தருகிறார். அடுத்ததாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் என்னது? இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை என்கிறதான் நம்பிக்கை. ஆக இப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்காக நல்ல தேட வேண்டியது. இந்த உலகத்திலே எல்லாரும் மறிவார்கள், மாண்டு போவார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவது அல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை கிறிஸ்தவம் அறிக்கையிடுகிறது, அதை போதிக்கிறது. முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறார், அதை போல மற்ற அவருடையவர்களையும் அவர் எழுப்புவார். அப்போ இதுதான் நம்பிக்கை. இது அடிப்படை உபதேசத்திலே வருகின்ற ஒரு காரியம். அடுத்து நித்திய நியாய தீர்ப்பு. கடைசியில எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவருடையவர்களை அவர் உயிரோடு எழுப்புவார். அதன் பின்பதாக அடுத்துள்ள மீதியுள்ளவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது செத்த கிரியைகளை விட்டு விடாதவர்கள், செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்பி வராதவர்கள், செத்த கிரியைகளே அதாவது தங்கள் கிரியைகளையே நம்பிக்கொண்டிருப்பவர்கள், மனம் திரும்பாதவர்கள், அவர்களுக்கு என்னது? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் செய்கிற செயலின் அடிப்படையில எங்களுக்கு தீர்ப்பு. நாங்கள் இவ்வளவு பரிகாரம் செய்திருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், ஆகையால் இந்த எதற்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்? எங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் என்கிறதற்காக செய்கிறோம். அவர்கள் நினைத்தபடியே அவர்களுக்கு தீர்ப்பு. அவர்களுடைய நம்பிக்கை தேவன் பேரில் அல்ல,
தங்களுடைய செயல்களின் மீது, தங்களுடைய பரிகாரத்தின் மீது. அப்போ அந்த அடிப்படையில ஆண்டவர் என்னது, அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக தீர்ப்பு, அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக தீர்ப்பு கொடுத்தால் ஒருவனாகலும் தப்ப முடியாது. ஒரு பேச்சுக்கு 100%, 99% அவன் எல்லாம் சரியாக செய்து ஒரு தப்புனால கூட அந்த 1% கிடைக்கக்கூடிய தண்டனையை அவன் தன்னால் தாங்க முடியாது. ஆனால் உண்மையிலே என்னது, ஒரு மனிதன் அது பேச்சுக்கு தான் 91 தவறினால் என்பது ஒரு பேச்சுக்கு தான். உண்மையிலே ஒரு மனிதன் ஒன்றிலேயா தவறுவான்? இந்த பூமியில வாழ்கிற காலத்திலே வெறும் ஒன்றிலேயா தவறுவான்? அல்ல. அப்போ அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஏன் இது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்ல, தங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்ல இப்பொழுது அவர்கள் தண்டனை அனுபவிப்பது. மாறாக அந்த பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை, மாறாக இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவரை அப்படிப்பட்ட அந்த விடுதலை உங்களுக்கு கொடுத்து அவரை விசுவாசித்து அவரை அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனிடத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அதை நிராகரித்து விட்டு இல்லை இல்லை, எங்களுடைய கிரியை நாங்கள் பரிகாரம் செய்து நாங்கள் எங்களுடைய சம்பிரதாயங்களை நிறைவேற்றி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைவோம் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்த அவர்களுடைய நிமித்தம். ஆகவே அவர்கள் எவ்வளவுதான் கிரியைகள் செய்தாலும் தேவனிடத்திலே வந்து நிற்க முடியவில்லை. நித்திய நியாய தீர்ப்பு. அப்போ இதுதான் அடிப்படை உபதேசம். இது பல முறை அங்கே எபிரேய மக்களுக்கு சொல்லப்பட்டது. இதுதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்பட தேவையான ஒன்று. இது இந்த அடிப்படை உபதேசம் சொல்லப்படும் போது இந்த அடிப்படை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் ரட்சிக்கொள்ளப்படுகிறான். இந்த இவ்வளவு காரியங்களும் உள்ளடக்கினால் மட்டுமே அவன் என்னது ரட்சிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எதற்காக விசுவாசிக்கிறது? செத்த கிரியை விட்டு மனம் திரும்பிதான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் மூழ்குகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கிறான் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தாவினால் அபிஷேகப்படுத்தப்படுகிறான். இயேசுக்கு அப்படியானால் அவன் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அவன் நம்புகிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட இருப்பேன் என்று நம்புகிறான். அவருக்குள்ளான படியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, ஆனாலும் அவரை நான் விசுவாசிக்காமல் போனால் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை அவன் நம்புகிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த அடிப்படை உபதேசத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் உண்மையிலே நம்பி விசுவாசிக்கும் போது அவன் காப்பாற்றப்படுகிறான். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், இங்கு எபிரேய மக்களிலே பலர் இந்த அடிப்படை உபதேசத்திலே உறுதியாக இல்லை. அப்படியானால் அவர்கள் என்னவில்லை, இதிலேயே அவர்கள் கோளாறு உள்ளவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் பல முறை திரும்ப 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 இதே உபதேசத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு சொன்னது போதும், நிறுத்துங்கள் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எத்தனை முறைதான் சொல்வது? இதை விட்டு விட்டு பூரணராகும்படியாக கடந்து போவோமாக. ஏன் அடுத்தது பூரணராக வேண்டும்? ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கென்று அழைத்தார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், என்னுடைய புதிய மனிதனாக என்னை மாற்றி விட்டார், அந்த புதிய மனிதனுக்குரிய செயல்களை நான் வெளிப்படுத்த வேண்டும், அதற்கு ஏதுவான போதனைகள் போதிக்கப்பட வேண்டும். அப்போ இது இங்க வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை? ஒவ்வொரு நாளும் அடிப்படை உபதேசத்தையே சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட் மாடல போய்கொண்டிருக்கிறது. இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லும் போது காலத்தை பார்த்தால் என்றால் பல காலமாயிரு, பல வருடங்களாகி இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு போதித்த அந்த கால அளவை பார்த்தால் நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும்? பூரணராகி அந்த பூரணத்திலே நடந்து கொண்டு குழந்தை என்ற நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையில போதகர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவர்களாக, மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தத்தக்கவர்களாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் என்னது, நீங்களே இன்னும் ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த அடிப்படை உபதேசத்திலே இன்னும் வளரவில்லை, குழந்தைகளாக இருக்கிறீர்கள். திரும்பியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மூல உபதேசத்தையே சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ இது இங்கே பிரச்சனை. ஆகவே ஒரு கட்டத்துக்கு மேலே எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? போதும், இவர்களுக்கு மூல உபதேசத்தை சொன்னது போதும் என்பதாக சொல்லுகிறார். ஏன் அப்படி போதும் என்பதாக சொல்லுகிறார் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே பார்ப்போம்.